ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து காலையில் ஒருத்தவங்கள காட்டினாங்க. அவர் வந்து என்னங்க இவர் இப்படி கூனிக்கிட்டு நடக்கிறாரு. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு தூரத்து ரிலேட்டிவ் தான், அவர் தூரத்து சொந்தம். என்னங்க இப்படி கூனிக்கிட்டு நடக்கிறாருன்னு அவர் வந்து குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் உனக்கு நான் காட்டுறேன், அவரும் அப்படி தான் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இவங்க பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. ஓ, குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு இன்னொருத்தர் வந்து வேலைக்கே போக முடியாதான். இவர் வந்து லேசாக இப்படி முதுகு சாய்ச்சிக்கிட்டு நடந்து விளக்கமாறு கிளிக்க போவார். இன்னொருத்தர் வேலைக்கே போக முடியாதான். உடம்பு அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ உடம்பு வந்து வீக் ஆயிடுச்சாம். எனக்கு அப்போ சிரிப்பு தான் வந்தது. என்ன சொல்கிறது, நம்ம வந்து குழந்தை ஆப்ரேஷன், செகண்ட் குழந்தை ஆப்ரேஷன், 3வது குழந்தை ஆப்ரேஷன், இத்தனை ஆப்ரேஷன் பண்ணியும் நம்ம எவ்வளோ ஒரு வலிமையாக இருக்கிறோம். வீட்டு வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறோம். அதில் இப்போ நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா கொத்தனார் வேலை அந்த வேலையில் ஹார்ட் ஒர்க்கு பண்ணவும் போயிடுறாங்க. அப்படின்னா என்னங்க சொல்கிறது, இதில் யார் வலிமையானவங்க நினைக்கிறது பாருங்கள். பெண்கள் தானே. மன வலிமையும் சரி, உடல் வலிமையும் சரி, பெண்களுக்கு தானே இப்போ அதிகமாக இருக்குது. ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிகிட்டே வந்து அவங்களால வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களால வந்து வேலைக்கு போக முடியல, வீட்டில் இருக்காராம்மா. நம்ம எத்தனை ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்போது உடலளவுலேயும் சரி, மன அளவுலேயும் சரி, ஒரு பெண் தானே அதிகம் வந்து சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறா. நம்ம 10 மாதம் சுமந்து, அவங்க வெறும் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ணுறாங்க. நம்ம 10 மாதம் சுமந்து குழந்தைக்கு பீடிங் பண்ணி, நம்ம சாப்பிட்ற உணவை பாதி அதுக்கும் கொடுத்து, அதுகளை கண் முழிச்சு வளர்த்து செஞ்சு, அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணுறவர், அவ்வளோ பெயினோட குழந்தையும் பார்த்து எப்படி நடக்குது நினச்சி பாருங்கள். நம்ம எவ்வளோ வலிமையானவர்கள். அதனால் வந்து பெண்கள் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நமக்குள்ளே இவ்வளோ வலிமை இருக்குது, உடல் வலிமை இருக்குது, இதை விட அதிகமாக மன வலிமையும் இருக்குது. நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் அதில் ஜெயித்து காட்டுவோம். அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணிக்காதீங்க. நம்ம நேர்மையாக இருப்போம். பேசுகிறவங்க 1000 பேசட்டும், நம்ம வழியை பார்த்து நம்ம போய்கிட்டே இருப்போம். பெண்கள்